இல்லையே சொல்றாங்க, குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லை. அப்போ இந்த சித்தர்கள் சொல்றாங்கல்ல, உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள். நானே ஐயாவை காற்றை சுழல் காற்றை நிறுத்தி பார்த்தேன், என் முன்னாடி மறைஞ்சதை பார்த்தேன், மனமானம் மலர்ந்ததை பார்த்தேன், கண்ணு தெரியாதவங்க கிணத்துல குதிக்க சொல்லி கண்ணு தெரிஞ்சு வந்தான், கால் விளங்காதவங்க எட்டி வருகிறார், ஓடி போய் நிற்கிறான், ஹார்ட்ல வாட்டர் சொல்லி ஒரு பொண்ணு வருது, இவர் குடிக்கிற கோல்டு செட்டியும் கலந்து கொடுக்குறாரு, ஓட்டை அடைச்சிக்குது. எவ்வளவு இன்னைக்கும் போய் பாருங்க, எவ்வளவு நீங்க யூடியூப்ல ஓட்டச்சாமி இல்ல கனகமுடிச்சாமி போட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதங்கள். இங்கே இருக்கிறாரு, மதுரையில காட்சி கொடுக்குறாரு. அவன் இங்க பார்க்கும்போது சாமி நீங்க மதுரையில இருக்கீங்களா, அது நான் தான் இது நான் தான். அப்போ அவங்களால எந்த ரூபத்திலையும் எங்க வேணாலும் பிரவேசம் ஆகக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. அதனால கெட்டியா பிடிச்சிங்க. ஒரு வீட்டுலாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ராம் ஒரு சாதம் பண்ணிருக்காரு. அவரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர். அவருக்கு சிவன் தான் எல்லாத்துக்கும் பெருசு. டெய்லி லிங்கத்துக்கு பூஜை பண்ணுவார், லிங்கத்துக்கு இது பண்ணுவார். அவருக்கு நம்ம குருனுடைய கலாச்சாரம் கிடைச்சது. ஏன்னா அவரு யாரும் சொல்லி ஐயாட்ட வருவாரு, அதனால அவருக்கு பிடித்த மாதிரி அடிக்கடி ஐயாட்ட வந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவன் பையனுக்கு அப்ரண்டிஸ் ஆபரேஷன் பண்ணும்போது ஐயாட்ட வேண்டிட்டு போறாரு. ஐயாட்ட வேண்டிட்டு போகும்போது, டேய் நீ போனா நான் பார்த்துருக்கேன் ஒரு ஆசிரியர் குரல் கேட்குது. இவர் வந்தாரு, வீட்டுக்கு வந்தோட கதவை திறந்து பார்க்க சோபா ஐயா உட்காந்துருக்காரு. இதெல்லாம் என்னன்னு உட்கார்ந்துருக்காரு. டேய் டீ போட்டு கொடுறாரு. ஐயா சாமி நீங்க இருங்க சாமி உள்ள போய் டீ போட்டு கொடுறாரு. ஐயா இங்க இல்ல. அதே மாதிரி பையன் அப்பண்டிஸ் ஆபரேஷன் பண்ணி அவன் தெளிவோட இருக்கும் பொழுது அப்பா நான் கேட்கிறேன், அப்பா யாரும் பச்சை ட்ரெஸ் போட்டு தலைப்பாக்கிட்டு எனக்கு ஆபரேஷன் பண்ணாங்களா, அந்த டாக்டர் யாருன்னு கேட்கறான். இதெல்லாம் உங்க குடும்பத்துல நடக்கும் இல்லையா? நீங்க அந்த அளவுக்கு உண்மையா அவங்களை நேசிக்கணும். இது அவங்களுக்கு காட்டியிருக்காருன்னா அவருக்கு ஒரு 4 கிட்ட தான் போயிருப்பாரு, அவருக்கு காட்டியிருக்காரு. அது அவருக்கு அந்த புண்ணியம் ஏற்பட்டிருக்கு. கத்தப்படாதா இருக்கா பாத்துக்கலாம். அதே மாதிரி உங்க குடும்பத்திலையும் அவர் நிச்சயமாக வருவார். எப்படின்னா, இப்போ ஒரு காலத்துல எனக்கு அஸ்வினி குணம் சொல்லிட்டு இருந்தாரு. எந்த கையாலையும் நான் பல பேருக்கு குணமாக்கி இருக்கேன். அது உங்களுக்கே தெரியாது. ஐயாவுடைய சின்ன இந்த கையில கொடுத்த பிறகுதான் முழுமையான நம்பிக்கை வேணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயாவை சலிச்சுக்குவாங்க. உன்னை ஏன் நம்பல, எனக்கு ஏன் இப்படி பண்ணல, கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சுன்னா ஐயா ஐயா என்ன நம்ம மாமானா வச்சாரா, நம்ம எல்லாம் கொடுத்தா வச்சிருக்கோம், நம்மளுடைய பாவத்துக்கு ஏற்பதான் சில இதெல்லாம் தள்ளி போகும். அதை உரிமையோட கேட்க கற்றுக்கணும். எனக்கு செய்தாலும் இல்லை என்னை கொண்டு போகும். அந்த மாதிரி அவர் கேட்கும் பொழுது அவர் செய்யாம இல்லை. எத்தனை கிட்டத்தட்ட 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கு, 7-8 வருஷம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, மூட்டு வலி நிறைய பேர் வந்திருக்காங்க, எண்ணெய் கொடுத்துருக்கேன், அதுல சில ரெமிடியா இருக்கு. என்னன்னா அவங்க கொண்டு வர எண்ணெய் ஐயா பார்த்து வச்சு கொடுப்பாங்கதான். எவ்வளோ விஷயங்கள். மூட்டு வலி மட்டும் இல்ல, கேன்சர் 2 பேருக்கு குணமா இருக்கு, கிட்னி ஃபெயிலியர். அவங்க ஒருத்தர் வந்தாரு, ஆபரேஷன் பண்ண போறேன்னாங்க. போய் இந்த மருந்து அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன தோணுச்சு எனக்கு தெரியல, அந்த கத்தால கீழே கண்ட அறுத்து சாப்பிடுங்க. அவங்களுக்கு கிட்னி ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு ஆபரேஷன் தேவையில்லைன்னாங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள். நான் சொன்னா என்ன பெருமைக்கு ஒரு காலம் இருக்கும். ஆனால் நாம் இதை சொல்லவும் நான் விரும்பவில்லை. இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் என்ற காரணத்தினால தான் இதெல்லாம் சொல்றேன். அதனால ஐயா நல்லா கெட்டியா பிடிச்சிங்க. இதுவரைக்கும் வந்த ஞானிகள், யோகிகள், சித்தர்களையே பாவத்தை கழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியா வந்தவர் ஐயா. அதை மட்டும் வச்சுங்க. கர்மாவை போக்கக்கூடிய ஒரு நீதிமான், சத்தியவான், அவரை கெட்டியா பிடிச்சிங்க. நம்ம இந்த மனிதனா பிறந்துட்டா பாவ புண்ணியத்துல ஈடுபடாதவங்க யாருமே இல்லை. எல்லாரும் ஒரு காலகட்டத்துல பாவ புண்ணியத்துல கஷ்டப்பட்டவங்க தான் இந்த லோகத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மனுஷனா பிறக்கிறான். ஏன்னா அந்த பாவத்தை போக்கி ஆகும், இல்ல புண்ணியத்தை அவன் கழிச்சாகும். அதுக்காகதான் மனித பிறவி. இந்த மனித பிறவிலேயே நீங்க தராசு மாதிரி 2ஐயும் சமநிலைப்படுத்தணும், பாவத்தையும் புண்ணியத்தையும். அப்படி இருந்தால்தான் முக்தி நிலை கிடைக்கும். முக்தி என்றால் பிரபா நிலை. இந்த லோகத்துல
கஷ்டம்தான். ஏன்னா நம் மனைவி, நம் பிள்ளைகள், நம் வீடு நாம பார்க்கும் பொழுது நம்ம மனைவி உடம்பு சரியினாலும் நம்மளுக்கு கஷ்டம், பிள்ளைகளுக்கு உடம்பு சரியினாலும் நம்மளுக்கு கஷ்டம், நமக்கு உடம்பு சரியினாலும் அவங்களுக்கு கஷ்டம், பொருளாதாரத்திலேயே பணம் வசதி கிடைக்குதுன்னா அதனால கஷ்டம். பாருங்க, ஒரு மனிதன் பிறந்து சாகிற வரைக்கும் அவங்களுடைய கோட்பாடுல பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் பட்டவங்க அதிகமா இருக்காங்க. நல்லபடியா முன்னுக்கு வரவங்க பாத்தீங்கன்னா அவன் புண்ணியமுடைய இருக்கான். எனக்கு தெரிஞ்சு படிப்பறிவே இல்லாம இருப்பான். அவன் அழகா கார் இருக்கும், பங்களா இருக்கும், தோட்டம் இருக்கும். அவன் எதுல அவன் காசு போட்டாலும் தொடங்கும். நல்லா படிச்சிருப்பான். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க போடுவான், ஏமாந்து போயிடுவான். அப்ப இதுக்கு நல்ல பாதை உங்களுக்கு வழிகாட்டிகள் தேவைப்படுது இல்லையா? அந்த வழிகாட்டி தான் ஐயா. ஐயாவை கெட்டியா பிடிச்சிருக்க வழிகாட்டிகள் நல்ல வழிகாட்டி இருக்கும்போது இந்த பாதையில போறாதான் இந்த பாதையில திருப்பி விட்டுருவார். நிறைய பேருக்கு நான் பார்த்த வரைக்கும் அவர் செய்யறது நமக்கே தெரிய மாட்டேங்குது. அவர் செய்யறது நமக்கே தெரியாது. காரணம், நம்ம மைண்ட் வாஷ் பண்ணுவார். நம்ம அறியாமலே பாதையில் இப்படி போற பார்த்தே திருப்பி பேசுவார். நீங்க அவர் மேல வச்சிருக்க ஒரு நம்பிக்கை பொறுத்து அமையும். அதனால உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டுமா? உயர வேண்டாம். தரம்னா என்ன? உங்களுடைய தகுதி. நீங்க உங்க மனைவிக்கு நல்ல கணவனா